நம்ம இந்தியாவுல நெறைய ட்ரேடிங் புரோக்கர்ஸ் வந்து இருக்காங்க. நீங்க ஆல்ரெடி ட்ரேடிங்காக ஒரு அக்கவுண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இல்ல யூஸ் பண்றதாகவும் இருக்கலாம். அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அவங்க வந்து எவ்வளோ சார்ஜ் பண்றாங்க? இயர்லி வந்து எவ்வளோ சார்ஜ் பண்றாங்க? மந்த்லி எவ்வளோ எடுக்குறாங்க? பெர் ட்ரேடுக்கு வந்து எவ்வளோ எடுக்குறாங்க? இன்ட்ராடே ட்ரேடிங்ல எவ்வளோ எடுக்குறாங்க? ஆப்ஷன் ட்ரேடிங்ல எவ்வளோ எடுக்குறாங்க? இந்த மாரி எல்லாமே தெரிஞ்சிருந்தால் தான் நீங்க அந்த ட்ரேடிங் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணணும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு தெரியாமலேயே நெறைய காசு வந்து போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ நான் வந்து ஒரு டாப் 5 புரோக்கர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த 5ல நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த 5லயும் எது பெஸ்ட்டா இருக்கு ஒண்ண விட ஒண்ணுன்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்க போறோம். அதே மாரி பிகினருக்கு வந்து நான் சொல்லிக்கிறேங்க. இந்த புரோக்கர்ஸ்லாம் வந்து நம்ம ட்ரேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற ஒருத்தங்க. இந்த காலகட்டத்தில வந்து 1 மினிட்டுக்கு நம்ம 100 ட்ரேட் கூட பண்ணலாம். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ட்ரேடிங் அப்ளிகேஷன் வந்து கிடையாது. அப்ப நம்ம எப்படி ட்ரேட வந்து பண்ணுவோம் அப்படின்னா, புரோக்கர் ஆபீஸ் வந்து இருக்கும். இப்ப கோயம்புத்தூர் அப்படின்னா ஒரு 4, 5 பேர் இருப்பாங்க. உங்க ஊர் அப்படின்னா அங்க ஒரு 4, 5 பேர் இருப்பாங்க. அந்த ஆபீஸ்க்கு டைரக்ட்டா நம்ம போயிட்டு அந்த புரோக்கர்ட்ட சொல்லுவோம் நம்ம. எனக்கு இந்த ஸ்டாக்க வந்து வாங்கணும். அதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா, உங்க வீட்டுக்கு வந்து ஒரு பத்திரம் வந்து அனுப்புவாங்க. ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த இடத்தோட பத்திரம் வந்து வருது இல்லையா? அதே மாரி ஒரு ஸ்டாக்ஸ் வந்து வாங்குறீங்க அப்படின்னா, அந்த காலத்துல வந்து ஒரு பத்திரம் வந்து உங்க வீட்டுக்கு வந்து வரும். யாராச்சும் வாங்குன உடனேயே வித்துருவாங்களா? அப்பலாம் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாதுங்க. அடுத்த நாள் பேப்பர்ல வந்து இந்த கம்பெனியோட பிரைஸ் வந்து வரும். ஸோ வாங்கலாமா, விற்கலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒரு நாளைக்கு எமோஷனல் ட்ரேட் பண்றோம், ஓவர் ட்ரேட் பண்றோம். ஆனா அந்த காலகட்டத்தில நீங்க பண்ண நெனச்சாலும் பண்ண முடியாது. நெறைய பேர் வந்து லாஸ் பண்ணாம இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த மாரி அப்ளிகேஷன்ல நம்ம அதிகமா ட்ரேட் பண்றதுனால, ரொம்ப ரொம்ப ஈஸியா ஆனதுனால, நமக்கு தெரியாமலே நெறைய பணத்த வந்து இழந்துகிட்டு இருக்கோம். அந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணுங்க. இன்வெஸ்டிங் பண்றீங்க அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணிட்டு 1 இயர், 2 இயர்ஸ் வெயிட் பண்ணுங்க. அதே மாரி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுல நெறைய விஷயங்கள் வந்து இருக்கு. எதுவுமே தெரியாம ஈஸியா இருக்கு. சின்ன பணம் போட்டா நெறைய பணம் வருதுன்னு நெனச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனா நெறைய லாஸ வந்து குடுத்துரும். அதுல வந்து நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ட்ரேட் வந்து பண்ற மாரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து டாப் 5 புரோக்கர்ஸ் வந்து பார்த்துடலாங்க. நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ. இந்த க்ரோ ஆப் வந்து 2016ல தான் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த கம்பெனி வந்து 2016ல தான் வந்து வந்துச்சு. இவங்க அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்காக எந்த ஒரு சார்ஜுமே பண்றது கிடையாது. இவங்க கிட்ட வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து கிடையாது. இன்வெஸ்டிங்காக மட்டும் தான் வந்து வச்சிருந்தாங்க இந்த அப்ளிகேஷனை. இப்போ வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் எல்லாமே வந்து வந்துருச்சு. இந்த க்ரோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, ஒரு பிகினருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இன்வெஸ்டிங் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த ஆப் வந்து இன்வெஸ்டிங்காகவே வந்ததுனால இதுல இன்வெஸ்டிங் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா வந்து கொடுத்திருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இதுல வந்து ஏஎம்சி வந்து ஃப்ரீ தான். அது என்ன ப்ரோ ஏஎம்சி அப்படின்னா, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ். வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அக்கவுண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து வாங்குவாங்க. எல்லா அப்ளிகேஷனுமே வந்து பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ஃப்ரீயா இருக்கு. அடுத்து வந்து ஈக்விட்டி டெலிவரி. அதாவது நீங்க ஒரு ஸ்டாக்ஸ் வந்து பை பண்றீங்க அப்படின்னா, டெலிவரியில் வந்து பை பண்ணலாம். இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வந்து பை பண்ணலாம். அதில் டெலிவரி வச்சு நீங்க பை பண்றீங்க அப்படின்னா, இன்னைக்கே விற்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க 1 இயர் கழிச்சு கூட ஸ்டாக்ஸ் வந்து வித்துக்கலாம். அப்படி நீங்க டெலிவரியில வந்து வாங்குறீங்க அப்படின்னா ₹20 வந்து பே பண்ணணும். ஒரு ஆர்டருக்கு வந்து ₹20. அதாவது இது நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. நிறைய புரோக்கர்ஸ் வந்து இந்த மாதிரி ₹20 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாலும், நீங்க வாங்கிட்டு அப்படியே வந்து விட போறது கிடையாது இல்லையா? வாங்கிட்டு திரும்ப விற்க போறீங்க அப்படின்னா, வாங்குறதுக்கு ₹20, திரும்ப விற்கிறதுக்கு ₹20. புரோக்கர்ஸ் எல்லாருமே வந்து ₹20 சொல்லி சொன்னாங்க அப்படின்னா, நீங்க விற்கவும் செய்வீங்க. அப்போ அது ₹40 வந்து இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ₹40 வந்து ஒரு ட்ரேட நீங்க பண்ணி முடிக்கிறதுக்கு ஆகும். சரி ஓகே ப்ரோ. அப்போ நான் 10 ட்ரேடு பண்றேன் அப்படின்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னா, 10 × 40 ₹400 வந்து ஆகும். சரி ஓகே ப்ரோ. ஒரு லாட்டுக்கு வாங்கி விற்கிறதுக்கு ₹40 ஆகுது. அப்போனா ஒரு லாட்டுக்கு ₹40 ஆகுதுன்னா, நான் 10 லாட்டு வாங்குறேன். அப்போ எனக்கு 10 × 40 வருமா அப்படின்னா, அப்படி கிடையாது. ஒரு லாட்டுக்கு ₹40. நீங்க 10 லாட்டு வாங்கினாலும், ஒரு வாட்டி வாங்கி ஒரு வாட்டி வித்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ₹40 தான் போகும். ₹400 வந்து போகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு நாளைக்கே 10 ட்ரேடு பண்ணிட்டீங்க அப்படின்னா ₹400 போகும். இல்ல ஒரே ட்ரேட்ல 10 லாட்டு வாங்கி ஒரு வாட்டி வாங்கி விக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ₹40 தான் போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த அமௌண்ட் எல்லாமே இந்த புரோக்கருக்கு மட்டும் போகாதுங்க. ஜிஎஸ்டி, செபி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிரான்சாக்ஷன் சார்ஜ், இந்த மாதிரி நிறையா வந்து இருக்கும். அதுக்கெல்லாம் சின்ன சின்ன அமௌண்ட்டாக போய் ஒரு ₹40 வந்து வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஈக்விட்டியில் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங், அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்கிறோம் அப்படின்னாலுமே
ரூ. 20 வந்து எடுப்பாங்க. ஒரு வாட்டி வாங்குறீங்கன்னா 20, விற்கிறீங்க அப்படின்னா 40. ஸோ மொத்தம் ஒரு ட்ரேடுக்கு வந்து ரூ. 40 வந்து ஆகும். அடுத்து வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் பண்ணுறோம் இல்லையா, நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் வந்து பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு வாட்டி வாங்குறதுக்கு ரூ. 20, விற்கிறதுக்கு 20. ஸோ டோட்டலாக ரூ. 40 வந்து ஆகும். ஸோ இந்த க்ரோ புரோக்கரில் வந்து இந்த மாதிரி வந்து சார்ஜ் வந்து பண்ணுறாங்க. அடுத்து ஃபோர்த்து வந்து ஏஞ்சல் ஒன். நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்கன்னா 1996. இந்த டாப் 5 புரோக்கர்ஸில் இந்த கம்பெனி தான் அதிக வருஷமாக வந்து இருக்குது. ஓகேங்களா, 1996 வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற கம்பெனிஸ் எல்லாமே 2005 அப்புறம் தான் வந்து வந்துச்சு. ஸோ அதே மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இவங்க இப்போதைக்கு சார்ஜ் வந்து பண்ணுறது இல்லை. மேபி நான் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் மாறி இருக்கலாம், அவங்க வந்து சார்ஜ் வந்து பண்ணலாம். இப்போதைக்கு வந்து ஃப்ரீயாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, அடுத்து வந்து ஏஎம்சி ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து ரூ. 240 வந்து எடுப்பாங்க. வருஷம் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரூ. 240 வந்து எடுப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஈக்விட்டி டெலிவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. ஸ்டாக்ஸ் வந்து டெலிவரியில் வந்து வாங்குறீங்க அப்படின்னா ஃப்ரீ. அதே மாதிரி இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஸ்டாக்ஸில் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வாங்குறதுக்கு 20, விற்கிறதுக்கு 20, டோட்டலாக வந்து 40. அதே மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 40. அடுத்து தேர்ட் ஒன்று வந்து 5 பைசா. இது வந்து 2007 ஆரம்பித்த ஒரு கம்பெனி. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீ தான். அதே மாதிரி ஏஎம்சி வந்து ரூ. 300, வருஷத்துக்கு ரூ. 300 வந்து எடுக்கிறாங்க. ஈக்விட்டி டெலிவரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து டெலிவரியில் வாங்குறதுக்கு ரூ. 20, அதாவது 40. ஓகேங்களா, வாங்கி விற்றீங்க அப்படின்னா 40. அதே மாதிரி இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு 40. அதே மாதிரி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கு வந்து 40. மற்றபடி எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட்ஸ் மாதிரி தான் சார்ஜஸ் எல்லாமே வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா, அடுத்து செகண்ட் ஒன்று வந்து செரோதா. 2010 வந்து இந்த கம்பெனி வந்து ஆரம்பித்தாங்க. செரோதாவும் அப்ஸ்ட்ராக்ஸும் ஒரு வருஷம் தான் முன்ன பின்ன ஆரம்பித்தாங்கங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு சார்ஜ் வந்து ரூ. 200 வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஏஎம்சி வந்து ரூ. 300, வருஷம் ரூ. 300 எடுக்கிறாங்க. ஈக்விட்டி டெலிவரிக்கு வந்து 0 தான். நீங்கள் ஸ்டாக்ஸு வந்து டெலிவரியில் வந்து வாங்குறீங்க அப்படின்னா 0 தான் வாங்கி விற்கிறதுக்கு. அதே மாதிரி இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ₹20 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கு வந்து ₹20 வாங்குறாங்க. 40. ப்ரோ, இதை ஏன் நீங்கள் 2வது இடத்துல போட்டிருக்கீங்க? இந்தியாவோட நம்பர் 1 புரோக்கர், அதிகம் பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, இந்த மாதிரிலாம் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு செரோதா தான் பெஸ்ட்டு, நல்லாயிருக்கும். அதில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு அப்ஸ்ட்ராக்ட்ஸ் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நான் ஏன்னு சொல்லி அப்ஸ்ட்ராக்ட்ஸ் சொல்லும் போது தெரியும் உங்களுக்கு. செரோதாவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜிடிடி ஆர்டர் போடுறது, ஒரு ஆப்ஷனை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் செயின் வந்து செரோதாவில் வந்து இருக்காது. இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு அது செட் ஆகாதனால நான் வந்து அதிகமாக வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கும் பண்ணுவேன். அப்படிங்கிறதுனால இதை வந்து செகண்ட் பிளேஸில் வந்து வச்சுருக்கேன். ஆனால் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா செரோதா வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்கும். அடுத்து நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்ஸ். எதுவுமே ஃப்ரீயாக இல்லை, எல்லாத்துக்குமே சார்ஜ் வந்து பண்ணுறாங்க. கரெக்டுங்களா, 40. ப்ரோ, நீங்கள் சொன்ன அப்ளிகேஷன் எல்லாமே ஜீரோ ப்ரோக்கரேஜ் வந்து எதுவுமே கிடையாது. அதனால் ஜீரோ ப்ரோக்கரேஜ் அப்ளிகேஷன் வந்து நிறையா வந்து இருக்குது, நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து நான் ட்ரேடு வந்து பண்ணலாம்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. நான் ஏன் அதில் வந்து ட்ரேடு வந்து பண்ணல அப்படின்னா, புதுசாக வரக்கூடிய புரோக்கரில் வந்து நம்ம அதிக அமௌண்ட் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எனக்கு. ஏன்னா அந்த செரோதா, அப்ஸ்டாக்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கூட காந்திபுரத்தில் செரோதாவோட ஆஃபீஸ் வந்து இருக்குது. ஆனால் புதுசாக வரக்கூடிய புரோக்கர்கிட்ட வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து பேசி ஆகணும். ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி தெரியாமலும் இருக்க தான் செய்யுது நிறையா புரோக்கர்ஸு. அந்த மாதிரி புரோக்கர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச பக்கத்திலே இருக்கக்கூடிய புரோக்கர்ஸ் தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். இவங்களாம் வந்து ஏமாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையினாலேயும் தான் நான் அதிக பணத்தையே வந்து போட்டிருக்கிறேன். மேபி உங்களுக்கு ஏதாச்சும் புரோக்கர் வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, நல்ல புரோக்கர் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த அப்ஸ்டாக்ஸ் ஏன் நம்பர் 1 இடத்துல வந்து இருக்குது அப்படின்னா, ஸ்டாக்ஸ்லேயும் சரி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் சரி நல்லாயிருக்கும். முக்கியமாக ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ட்ரேடு பண்ணுறதுக்கு ஆப்ஷன் செயின் சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து சிஇபிஇ ப்ரீமியம் வந்து தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து இருக்குங்க. இந்த பக்கம் வந்து சிஇயோடது இருக்கும், இந்த பக்கம் பிஇயோடது இருக்கும். எது ஏடிஎம், எது ஐடிஎம், ஸ்பாட் ப்ரைஸில் என்ன, ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ன ப்ரீமியம் போய்கிட்டு இருக்குது, நம்ம 1 மினிட்லேயே டக்குன்னு வாங்கி விற்கிற மாதிரிலாம் இருக்கும்.
நம்ம எல்லாமே வந்து ஈஸியாக பார்த்து பண்ணிக்கலாம். அந்த ஒரு ரீசன்னாலையும் ஜிடிடி ஆர்டர் எல்லாத்துலேயுமே நம்ம சொன்ன எல்லாத்துலேயுமே வந்து ஜிடிடி ஆர்டர் வந்து போடலாம். சிலது ப்ராப்பராக ஒர்க் ஆகும், சிலது ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. இந்த அப்ஸ்ட்ராக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும். நான் ஜிடிடி ஆர்டர் வந்து போட்டு வைக்கிறேன் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் சரி, டார்கெட் ஹிட் ஆனாலும் சரி, எனக்கு பெர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆயிருக்கு. நீங்கள் ஜிடிடி ஆர்டர் கரெக்டாக போட்டு அது எக்ஸிட் ஆகாமல் இருந்திருக்கா, உங்களுக்கு இதனால் லாஸ் வந்து கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு இது வரைக்கும் ஜிடிடி ஆர்டர்னால லாஸ் வந்து வந்தது கிடையாது. ஒரு பிகினர் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு புரோக்கரை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும், அதில் எப்படி ட்ரேடு பண்ணணும், என்னென்ன சார்ஜஸ்லாம் வந்து இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.